ஹாய் ஹலோ வணக்கம். சாரீஸ் நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது பஷ்மினா அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்துருக்கீங்களா? சாரீக்கும் பஷ்மினாக்கும் என்ன சம்மந்தம்? அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பிரியா சாரீ ஸ்டோர், சரவணம்பட்டி, கோயம்புத்தூர்லேருந்து. பஷ்மினா அப்படின்றது காஷ்மீர் மாநிலத்தில் மிக உயரமான மலைகளில் வாழக்கூடிய ஒரு வகையான ஆடுடைய முடி, ரோமம்னு சொல்லலாம். அந்த குளிரான ஒரு வெதரை சமாளிக்கிறதுக்காக இயற்கையாக அந்த ஆடுக்கு கொடுத்தது தான் இந்த ரோமங்கள். ஆடம்பர பொருட்களின் வரிசையில் பஷ்மினாக்கும் ஒரு இடம் இருக்குது. ஏன் தெரியுமா? 2 காரணங்களுக்காக. ஒன்று, அது ரொம்ப லைட் வெயிட்டான மெட்டீரியல். 2வது, பஷ்மினாவில் செஞ்ச ஒரு ஷாலை நம்ம உடுத்திக்கிறோம் அப்படின்னா நம்மளை -டிகிரி குளிர்லேருந்து கூட நம்மளை பாதுகாக்கிற தன்மை பஷ்மினாக்கு இருக்குது. இந்த 2 காரணங்களுக்காகவே இது ரொம்பவே ஒரு விலை உயர்ந்த பொருளாக தான் பார்க்குறாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூரில் ஒரு மாலுக்கு போயிருந்தேன். அங்கே டிஸ்பிளேயில் இருந்த ஒரு ஷால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை வாங்கலான்னு சொல்லி போனப்போ தொட்டு பார்த்தப்போ ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நான் அவர்கிட்ட, கடை வச்சுருக்கவர்கிட்ட, இது பஷ்மினாவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் கேட்டதுனாலையோ என்னவோ அவர் என்ன சொல்லிட்டாரு, இது பஷ்மினா மிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிவிட்டு அடியில் அவருடைய டேபிளுக்கு அடியிலேருந்து ஒரு பேக் எடுத்தார். அந்த பேக்கில் 100% பஷ்மினா வச்சுருந்தார். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. அவ்வளவு நீளமான ஒரு ஷால். அது இருந்தால் கூட நம்ம எப்படி நார்மலாக உல் ஸ்வெட்டர்ஸ் இதெல்லாம் வாங்குகிறோம், அந்த வெயிட் அந்த பஷ்மினால இல்லை. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்தது. ஒரு மாதிரியான ஒரு நெல்லுன்னு ஒரு மெட்டீரியல். அது நீங்கள் பார்த்தா நம்ப மாட்டீங்க, இந்த மெட்டீரியலாக -டிகிரி குளிரை தாங்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அந்தளவுக்கு அது ஒரு பார்க்கவே நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமான ஒரு மெட்டீரியலாக தான் நான் அன்றைக்கி அதை தடவை பார்த்தேன். எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஆனால் விலை ரொம்ப ரொம்ப அதிகம். நான் வாங்க போன ஷாலை விட பல மடங்கு விலை அதிகமாக இருந்தது. அப்போ இருந்தே எனக்கு பஷ்மினா அப்படின்றது ஒரு விருப்பமாகவே இருந்துச்சு. எப்போயாவது ஒரு தடவை அந்த பஷ்மினாவை நம்மளுடைய ஒரு கலெக்ஷனில் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே பிரியப்பட்டேன். ஆனால் பஷ்மினாவில் சாரீஸ் இருக்கான்றது நான் இன்னுமே கூட கொஞ்சம் தேடி பார்க்கணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது பஷ்மினாவை நான் அன்றைக்கி தொட்டு பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு ஃபீல் இருக்கிற ஒரு சிந்தட்டிக் சாரீ தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது நீங்களும் கடைக்கு தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்து நான் சொன்னது சரியா இல்லையான்னு நீங்கள் தாராளமாக முடிவு பண்ணலாம். நான் உங்களுக்கு இப்போது இந்த சாரீ ஒன்று டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன். அந்த டிஸ்பிளேயில் போய் அந்த சாரியை பார்க்கலாமா? இதுதான் நான் சொன்ன பஷ்மினா மாதிரி இருக்கிற அந்த சாரீ. இது ஒரு பிரிண்டட் ஃபேன்சி சாரீ. நான் காட்டுறது ஒரு டார்க் பிங்க் ஷேட், லைட்டில் உங்களுக்கு ஒரு ரெட் ஷேட் மாதிரி தெரியுது. இது சாரீ முழுக்க இந்த மாதிரி செக்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே பாந்தினி மாதிரியான புட்டாஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. சில இடங்களில் பிரிண்ட் இல்லாமல் ப்ளெயினாக இருக்குது. ஸோ சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஒரு டிசைன் இருக்குது. இந்த சாரியோட பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு மார்பிள் பிரிண்ட்டுடைய ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது. இங்கே ஒரு ஸ்கொயர் ரெகுலர் டிசைன் பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே ஒரு ஃப்ரீ ஃபார்ம் டிசைன் மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கிறது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு கான்ட்ரடிக்ஷன் தான் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பார்டருடைய டிசைனையே ப்ளவுஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது ப்ளவுஸ் பீஸ். அழகாக ஒரு பைப்பிங் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோன்னு சொன்னால் இந்த ப்ளவுஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த சாரியோட பல்லு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இது சாரியுடைய எக்ஸ்டென்ஷன் பல்லுவில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பிரிண்டட் டிசைன்ஸ் இருக்குது. டாசல்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதுதான் பல்லு. நம்ம டிஸ்பிளேயில் பார்த்தது ஒரு டார்க் பிங்க் கலர். அது கொஞ்சம் ரெட்டிஷாகவும் தெரியுது. வேறு என்ன கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் ஷேட் இருக்குது. நம்ம அது வைன் கலர்னு சொல்லலாம்.
ரொம்ப அழகான ஒரு கலர் இது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நேவி ப்ளூ இருக்குது. ரொம்ப அந்த ஒயிட் நல்லாவே கான்ட்ராஸ்டாக தெரியுது இந்த நேவி ப்ளூவில். அப்புறம் ஒரு மஸ்டர்டு இருக்குது. கடைசியாக ஒரு பிளாக் ஷேடு இருக்குது. என்னுடைய கலெக்ஷன்ஸில் அதிகமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அல்லது ஒரு ஒயிட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எந்த டிசைன் பார்த்தாலுமே பிளாக் ரொம்ப கேட்சியாக இருக்கும். மற்ற எல்லா கலர்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு பிளாக் வந்து ரொம்ப கேட்சியாகவே தெரியும். அதனால் எப்பயுமே என்னுடைய கலெக்ஷன்ஸில் பெரும்பாலும் பிளாக் அல்லது ஒயிட் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த சாரீ கலெக்ஷன் வந்து இப்போ நம்ம ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மொத்தம் 5 கலர்ஸ் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கும் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸ்டோருடைய அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். டைம் இருந்ததுன்னா வந்து விசிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.